Hi friends, welcome to Hema Dictation. In this video, let's see about how to write chemical formula. இப்போ கெமிக்கல் ஃபார்முலா நேமிங் கொடுத்துட்டு அதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்ற ஸ்டெப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வேலன்சினா என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னா மொத்தம் 7 பீரியடு 18 குரூப்ஸ் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃபஸ்ட் குரூப்னால் அது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ குரூப் 2 அப்படின்னா +2ல் இருக்கும். ஏன்னா அதோடைய வேலன்சி வந்து 1ன்றதுனால தான் +1ன்னு சொல்கிறோம். அதனால தான் அது அல்கலி மெட்டலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி +2ன்றது அல்கலின் எர்த் மெட்டலில். அந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்சி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் கேட்டையான் ஆனையான், இது ஒரு சார்ட் மாதிரி. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு நோட்லேயோ சார்ட்லேயோ எழுதி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக கெமிக்கல் ஃபார்முலாவை ரைட் பண்ணலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு எப்படியெல்லாம் கெமிக்கல் ஃபார்முலா எழுதுன்றதை பார்க்கலாம். எப்பவுமே ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கேட்டையானாவும் அதுக்கு அடுத்து வந்து ஆனையான், இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபார்முலாவை எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் பைகார்பனேட். சோடியம் சிம்பிள் என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், Na. பைகார்பனேட் அப்படின்றது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா சோடியம் பைகார்பனேட்டை நமக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம், இல்லைனா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் H சிம்பிள் வரும். அடுத்து கார்பனேட்டுக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஆனையானில் வந்து கார்பனேட்டுக்கு CO3 2- போட்டிருக்கேனா, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா CO3 2- அப்படின்னு போடுவோம். இப்போ NAக்கு வந்து இங்கே என்ன போட்டிருக்கோன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோமா, அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா +1 வரும். ஹைட்ரஜனும் வந்து +1 அல்கலி மெட்டல். CO3 2- -2ன்னு வரும். அப்போது இது +1 ஆட் பண்ணால் +2 வரும், -2 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும்னா NaHCO3. இதுதான் வந்து சோடியம் பைகார்பனேட்டுக்கான கெமிக்கல் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து கேட்டையானு, நெக்ஸ்ட் ஆனையான்னு சொன்னோன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தோட வேலன்சி வந்து கிராஸ் ஓவர் பண்ணிக்கணும். கிராஸ் ஓவர் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் ஃபைனலாக நம்மளுக்கு கெமிக்கல் ஃபார்முலா கிடச்சிரும். அடுத்து வந்து மெக்னீஷியம் குளோரைடு. மெக்னீஷியம் வந்து எலமெண்ட் சிம்பிள் வந்து Mg. குளோரைடுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஆனையானில் பார்க்கணும். குளோரைடுக்கு Cl- போட்டிருக்கோமா, மெக்னீஷியத்துக்கு வந்து Mg2+ போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளை போட்டுருவோம், MgCl. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிம்பிள் போடுறோம். இது வந்து கேட்டையானது, இது ஆனையானது போட்டோம். நெக்ஸ்ட் அதனுடைய வேலன்சி. Mgக்கு என்ன சொன்னேன், +2 சொன்னேன்னா, Clக்கு வந்து மைனஸ் அப்படின்னா அங்கே -1 இருக்குதுன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா 1ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு +2, இதுக்கு வந்து -1. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா Mgக்கு 1 தான் இருக்குது, அப்போது 1 டைம்ஸ்ன்றதுனால Mg. Clக்கு 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ MgCl2. இதுதான் வந்து மெக்னீஷியம் குளோரைடுக்கான கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கால்சியம் குளோரைடு. கால்சியம் சிம்பிள் வந்து Ca. குளோரைடுக்கு இப்போ தான் பார்த்தோம் Cl-. கால்சியமுக்கு பார்த்திங்கன்னா கேட்டையானில் போனால் Ca2+ன்னு இருக்கும். அப்போது Ca இந்த இடத்துல இதோட வேலன்ஸ் என்னென்னா +2. அப்போது Ca +2 -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிரும். அப்போது CaCl2. இதுதான் வந்து கால்சியம் குளோரைடுக்கான கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து அலுமினியம் சல்ஃபேட். அலுமினியம் சல்ஃபேட் சிம்பிள் Al. சல்ஃபேட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆனையானில் பார்க்குறோம். சல்ஃபேட்டுக்கு SO4 2- இருக்குது. அப்போது SO4 2-. அலுமினியத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3+, ஏன்னா அலுமினியம் வந்து ட்ரைவேலண்ட் அயான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இடத்துல +3 போடணும். அப்போ இதுக்கு +3 -2 ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்கும். அப்போ Al2. அதே மாதிரி SO4ன்றது பாலி அட்டாமிக் மாயான். அப்போ அது இந்த இடத்துல நம்ம பாலி அட்டாமிக்னால பாலி மீன்ஸ் மோர்னு சொல்லுவோம். ப்ராக்கெட்டு யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்தால் ஃபார்முலாவில் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். அப்போ Al2 SO4க்கு எத்தனை டைம் வந்து 3 டைம் வருது. அப்போது இந்த இடத்துல SO4 thrice. பாலி அட்டாமிக் SO4ன்றது பாலி அட்டாமிக் அயான், அதனால் இந்த இடத்துல ப்ராக்கெட் யூஸ் பண்ணி போடுறோம். இதுதான் வந்து அலுமினியம் சல்ஃபேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து கால்சியம் பாஸ்பேட்டு. கால்சியம் சிம்பிள் Ca. பாஸ்பேட்டுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஆனையானில் பாஸ்பேட்டு பார்க்க போகிறோம். பாஸ்பேட்டுக்கு என்னென்னா PO4 3- இருக்கா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா PO4 3-. கால்சியம் எப்பவுமே வந்து 2+.
+2. அப்போ இதோட வேலன்சி +2, இதுக்கு -3 வருதா? இப்போ ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ கால்சியமுக்கு என்ன 3 இருக்கா? அப்போது Ca3 PO4, இதுவும் வந்து பாலி அட்டாமிக். அப்போ Ca3 PO4 ட்வைஸ். இதுதான் வந்து கால்சியம் பாஸ்பேட்கான கெமிக்கல் ஃபார்முலா. லாஸ்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு, ரொம்ப ஈஸி. சோடியம் சிம்பல் Na, ஹைட்ராக்சைடுக்கு இங்கே ஆனையானில் OH- இருக்குது, சோடியமுக்கு பார்த்திங்கன்னா Na+ன்னு இருக்குது. அப்போ மோனோ வேலண்ட்டு சோடியம்ன்றது. அப்போ +1, OHக்கு வந்து OH-, அடுத்தது இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். +1 இங்கே வந்து -1, இது ரெண்டும் வந்து நெட் சார்ஜ் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ ஃபார்முலா என்ன வரும்னா NaOH. ஈஸி தான் ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் பீரியாடிக் டேபிளில். அதுக்கான வேலன்சி தெரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து கேட்டையானோட ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்து ஆனையான் எழுதுகிறோம். அதனுடைய வேலன்சி செகண்ட் ஸ்டெப்பு. ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் ஃபைனலாக கெமிக்கல் ஃபார்முலா. இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஒரு நோட்லேயோ வேறு ஏதாவது ஒரு சார்ட்டில் நோட் எழுதிட்டு உங்கள் வீட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சு இந்த ஆர்டரை ஞாபகமாக வச்சுட்டு அயான் 2க்குனா Fe2+ல் இருக்கும், 3+னா 3ல் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.